அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும். இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பு நல்குறவு என்னும் அதிகார தொகுப்பில் வறுமையை பற்றி, ஏழ்மையை பற்றி ஐயன் 10 குறட்பாக்களில் சொல்லியுள்ள கருத்துக்களை இன்று நாம் ஒரு சேர காண்போம். முதல் குறள், இன்மையின் இன்னாதது யாதனேன், இன்மையின் இன்மையே இன்னாதது. இதற்கு ஒவ்வொரு குறளுக்கும் நான் பொருளை என் துளிப்பாவிலேயே சொல்கிறேன். அதிலேயே அந்த பொருள் வருகிறது என்றும் கருதுகிறேன். இல்லாத நிலையை விட இல்லாதது, இல்லாத நிலையை விட இல்லாததே. அப்படி என்றால் வறுமையை விட கொடுமையானது எது என்றால் வறுமையை விட கொடுமையானது வறுமையே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் சொல்றாரு. அதனால மிகவும் கொடியது, கொடிது வறுமை கொடிது, அதிலும் கொடிது இளமையில் வறுமை என்று சொன்னார்கள். அந்த மாதிரி மிகவும் கொடுமையானது வறுமை. அடுத்த குறள், இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி விடும். வறுமை பிறவி, வறுமை பாவி இரு பிறவிகளும், இன்மை பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி இரண்டிலுமேயே இன்பத்தை தராது இருக்கும். அடுத்த குறள், தொல்வரவும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை. தொன்று தொட்டு பழங்குடும்ப பெருமையும் பகட்டையும் அழிக்கும் பெரும் வறுமை. குடும்பத்தில் உள்ள பழம்பெருமைகள் எல்லாவற்றையும் இந்த வறுமை அழித்துவிடும். மற்றும் தோளும் கெடுக்கும், ஒரு மனிதனுடைய அழகையும் இந்த வறுமை கெடுத்துவிடும். இல் பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொல்பிறக்கும் சோர்வு தரும். நல்ல குடியில் பிறந்து வந்தவர்களிடமே கூட இந்த வறுமை அல்லது ஏழ்மை என்று வந்துவிட்டால் அவர்கள் வாயில் இழிவந்த சொற்கள் பிறக்கும். அவர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படும். அந்த வாயில் வரும் சொற்களுக்கு வலிமை இருக்காது. வறுமை தளர்ச்சி தருவதால் வாயிலிருந்து இழிவான சொற்கள் வரும். நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும். பல துயரங்களும் வந்தடங்கும் வறுமை என்னும் பெரும் துயருள். வறுமை என்பது மிகப்பெரிய துயர், அதற்குள் பலவிதமான துயரங்களும் சென்று அடங்கும் என்பது அடுத்த குறள். நட்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். ஏழை சொற்களில் நன்கு கற்ற கருத்துக்கள் இருந்தாலும் பலமற்றவை அவை. ஏழ்மையில் உள்ளவர்கள் எப்படி படித்து என்ன பொருள் கொண்ட சொற்களை சொன்னாலும் பேசினாலும் அது சென்று சேராது. அடுத்த குறள், அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். தவறான வழியில் வரும் வறுமையாளன் பெற்ற தாய்க்கும் அந்நியனாவான். இதற்கு நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஒரு பின்னோட்டம் அனுப்பிச்சிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கூட படித்த ஒரு மாணவன், பள்ளியில் படித்த மாணவன், நண்பன், இவங்கெல்லாம் படிச்சுட்டு பொறியியல் கல்லூரிக்கு போயிட்டாங்க. அந்த பையன் படிச்சிருந்த போதிலும் அவன் பொறியியல் கல்லூரியில் சேரல. அங்க உள்ளூர் கல்லூரியிலே சேர்ந்து அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பையனை பார்ப்பதற்காக இவர்களெல்லாம் அந்த மாணவன் வீட்டுக்கு சென்ற பொழுது அவங்க அம்மா சொன்னாங்களா, அந்த நாய் சும்மா படுத்து கிடக்குறதுதான் உள்ள, நீங்க எல்லாம் படிச்சு வெளியூர் போய் படிக்கிறீங்க, அவன் பாரு சும்மா படுத்து கிடக்கிறான் நாய் அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க அம்மா அப்பா எல்லாம் காப்பாத்து நிலைமைக்கு வந்தோடனே அவனுக்கே ராஜ மரியாதை கிடைச்சுதான். அதனால ஏழ்மை வந்தா தாயும் திட்டுவாள், தாயும் மதிக்க மாட்டாள்ங்கிறது நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய சொந்த அனுபவங்கள் சொல்லியிருக்கார். மிக்க நன்றி அவருக்கு. அடுத்த பொருள், இன்றும் வருவது கொல்லோ நெருளும் கொன்றது போலும் நிரப்பு. நேற்று வந்து எம்மை கொன்ற பட்டினி இன்றும் வரும் ஐயகோ. தினம்தோறும் வறுமையில் வாடுவோர் வீட்டில் பட்டினி தான் இருக்கும் அப்படிங்கறத ஐயனதுல சொல்றாரு. நெருப்பினும் துஞ்சலுமாகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. தீக்குள்ள கூட போய் தூங்கிடலாம், ஆனா வறுமைக்குள்ள இருந்து வாழக்கூடிய யாருமே கண் தூங்க முடியாது. தீயிலும் கூட தூங்கலாம், வறுமை இமைப்பொழுதும் தூங்க விடாது. அடுத்த குறள், துப்புரவில்லார் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. ஒன்றுமில்லாதவர் வாழ்வை துறந்து வாழ்வது பிறரிடம் உப்புக்கும் கஞ்சிக்கும் பிச்சை எடுப்பதற்கே. இதுல நான் பட்டினியை பத்தி சொல்லியிருந்தேன். நம்ம இந்து மதத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போவாங்க, அவங்க விரதம் இருக்கிறது. அதே மாதிரி முகமதியர்கள் ரமலான் சமயத்தில் விரதம் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நண்பர் விஸ்வநாதன் கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காரு. கிறிஸ்டியானிட்டியில லென்ட், அதாவது லெந்து அப்படிங்கிற ஒரு 40 நாள் விரதம் மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல வருமா. அந்த பின்னூட்டத்தை அளித்த நண்பர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இது போன்று பல பின்னூட்டங்களை பலரும் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பா இன்சுவேக்கா நான் துலாபாரம் பாட்ட சொன்னப்போ வறுமை நிறம் சிகப்பு படமே அப்படிதான் வந்திருக்குது அப்படிங்கிற கருத்தையும் எடுத்து சொன்னாங்க. அதுல அந்த 2 பாடல்கள் சில வரிகள் மட்டும் கண்ணதாசன் எழுதின வரிகள், அதை மட்டும் சொல்லலான் இருக்கேன். துலாபாரத்துல
பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. செல்வர்கள் இல்லத்தில் சீராட்டும் பிள்ளைக்கு பொன்வண்ண கிண்ணத்தில் பால் கஞ்சி. கண்ணீருப்பிட்டு காவேரி நீரிட்டு கலசங்கள் ஆடுது சோரின்றி. இதயங்கள் ஏங்குது வாழ்வின்றி. கண்ணுறங்கு கண்ணுறங்கு பொன்னுலகம் கண்ணில் காணும் வரை. மாணிக்கத்தேர் போல மையிட்டு பொட்டிட்டு மகாராஜன் செல்வங்கள் விளையாடும். கண்ணாடி வளையலும் காகித பூக்களும் கண்ணே உன்மேனியில் நிழலாடும். இல்லாத உள்ளங்கள் உறவாடும். என்ன வரிகள்ங்க கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ஒரு செல்வந்தர் வீடு, ஒரு ஏழை வீடு, ரெண்டையும் அப்படி ஒப்பிடுறாரு. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரில் தான். அவங்களுக்கு நீங்க போனஸ் கொடுக்கலாம், பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாமே ஒழிய அதுக்கு அடுத்த நாள்லாம் அவங்க கண்ணீர்ல தான் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செல்வர்கள் வீட்டத்தில் பால் கஞ்சி பொன்வண்ண பாத்திரத்தில் கிடைக்குது. ஆனா கண்ணீரில் உப்பிட்டு காவேரி தண்ணீர் எழுதுகிறார். காவேரி நீரிட்டு காவேரியில் நீர் கிடையாது. கண்ணீரில் உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலசங்கள் சோறு இல்லாம ஆடுதான், காத்துல ஆடுதான். ஏன் காத்து நிறைய வருதுன்னா அங்க கூரையும் கிடையாது, ஜன்னலும் கிடையாது, கதவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால காத்து பூரா குடிசைக்குள்ள வருது, கலசங்கள்லாம் ஆடுது. அந்த இதயங்கள்லாம் இயங்குது வாழ்வில்லாமன்னு ஒரு ஏழைகளை பத்தி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குழந்தை சொல்றாரு, கண்ணுறங்கு கண்ணுறங்கு பொன்னுலகம் கண்ணில் காணும் வரை. நம்ம குரல்லையே சொல்லியிருக்காங்க, தூக்கம் வராது, நெருப்புல கூட தூங்கலாம், வறுமையில தூக்கம் வராதுன்னு. இங்க என்ன சொல்றாருன்னா, நீ தூங்கு, ஏன்னா அப்ப தூங்கினாதான் உனக்கு பொன்னுலகம் உன் கண்ணில் தெரியும். நீ நிஜத்தில் பொன்னுலகம் பார்க்கவே முடியாது, கனவுல தான் பார்க்க முடியும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்றாரு. அதே மாதிரி பணக்கார வீட்டுல குழந்தைகள்லாம் எப்படி எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்குதான், மாணிக்கத்தேர் போல இருக்குதான், மையிட்டு பொட்டிட்டு அதெல்லாம் விளையாடுதான். ஏழைகள் வீட்டுல கண்ணாடி வளையல் இருக்குதான், காகித பூக்கள் இருக்கான், அந்த வாசமில்லா மலர் இருக்கு இல்லையா, அது இருக்கா அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இல்லாத உள்ளங்கள் கூட யார் உறவாடுதுன்னா ஏழைகள். இல்லாத இல்லங்கள் தான் உறவாடும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்றாரு. வறுமை நிறம் சிகப்புல இன்னொரு அற்புதமான பாட்டு, அக்கா சொன்ன மாதிரி, பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்து இருப்போம் அப்படின்னு இது கண்ணதாசன் எழுதின பாட்டு தான். ரொம்ப அதிகமா ஒரு புகழ்பெற்ற பாட்டுன்னு சொல்ல முடியாது, நல்ல கருத்துக்கள் நிறைஞ்ச பாட்டு. இதுல கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா, வற்றாத கங்கை என்றும் வாகான பொன்னி என்றும் கத்தாத ஆளில்லையப்பா, ஆனாலும் கத்தாழை விளையுதையப்பா. வத்தாத கங்கை என்றும் வாகான பொன்னி என்றும் கத்தாத ஆளில்லையேப்பா, ஆனாலும் கத்தாழை விளையுதே அப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். இது நம்ம நாட்டு நடப்பா அப்படியே எழுதி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த வறுமைங்கிற அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய மனசிலும் உதிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த வறுமையிலிருந்து மீண்டும் நாம் வர வேண்டும், மற்றவர்களையும் மீட்டெடுக்க உதவ வேண்டும் அப்படிங்கறதா. இது தனி மனிதருக்கும் அரசாங்கத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஐயன் ஆழ்ந்து சொன்ன அறிவுரை. பின்னூட்டம் அளித்த அனைவருக்கும் நெஞ்சாத நன்றி. நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினத்திராளர் வெளியே சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வர்கள். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.